செய்ய போகிறேன். உங்ககிட்ட குண்டூர் சில்லி, ராம்நாத் சில்லி, காஷ்மீரி சில்லி அப்படின்னு 3 சில்லிகள் இருக்குது. நான் இன்னைக்கு குண்டூர் சில்லி யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த சில்லி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உருளைக்கிழங்கு காரக்கறிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகணும்னு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் இன்னைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை உடம்பு வதங்கிடும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கேன் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு தக்காளி எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு காரக்கறிக்கு தேவையான அளவு உப்பு கொடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ருசிக்கு ஏற்ப நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மதுரை ஹெரிட்டேஜ் மசாலாவோட குண்டூர் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். பேக்கேஜ் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குண்டூர் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் மசாலாவோட கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்குல காரெல்லாம் நல்லா இறங்கிடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா அட்டகாசமான மதுரை ஸ்டைல் உருளைக்கிழங்கு காரக்கறி லாஸ்ட் பண்ணலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிக்கலாம்.